ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் M5ன்னு சொல்லிட்டு ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்கு முதல்ல தான் பண்ணியிருந்தாங்க. அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் போனோம். ஆனால் நாங்கள் போனப்போ அப்போது ஒன்றுமே வரல, ரொம்ப சும்மா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு கொஞ்சம் 4 பேருமே போயிருந்தோம் வீட்டிலேருந்து. ஒன்றும் வாங்கலை, ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சுற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கடைங்க வந்திருந்தது. சும்மா அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் எதுவும் நான் வாங்கலை. ஆனால் ரொம்ப அப்போ வரவும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். இதெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் எடுத்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கனாக்கா, இப்போ நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். இப்போ போய் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறி இருக்குது. நிறைய கடைங்க வந்துருச்சு. இப்போ அதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா லூலு மால் கொண்டு வந்திருக்காங்க. லூலு மாலை சொல்லவே வேண்டியதில்லை. அதில் எப்பயுமே நிறைய திங்ஸ் இருக்கும், நிறைய ஐட்டங்கள் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு சண்டே அன்னைக்கு நானும் பையனும் தான் இப்போ நாங்கள் போயிருந்தோம். இப்போ அங்கே திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நியூ கலெக்ஷனில் பார்த்திங்கனாக்கா இந்தமாரி ஹேண்ட்பேக்கு அங்கே இல்லாத திங்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் எக்கச்சக்கம் வச்சுருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன்.
இதில் வந்து நான் ஒரு பாத்திரம் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பாத்திரம் வந்து இப்போ அங்கே இருந்தது. அதை வந்து பார்க்கலாம். அதில் ஆஃபரில் வேற போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் மீடியம் எடுத்துகிட்டு எங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதை எடு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா எங்கள் பையன் அதுக்கு அடுத்த சைஸு பெரிய சைஸே எடுத்துட்டாப்புல. அதே மாதிரி நம்ம அழுக்கு துணியெல்லாம் போடுறது மாரி இந்த பக்கெட்டு ஒன்று 2 எடுத்தோம். அதெல்லாமே நமக்கு நல்ல ஒரு ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 300 ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்களுக்கு மற்ற இடத்துல எல்லாம் போட்டு பார்த்தோம்னா ரேட்டு ஜாஸ்தி தான். ஆனால் லூலுவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்து கரெக்டாக போனோம்னா நிறைய திங்ஸ் நம்ம எது வேணால் நம்ம எடுக்கலாம். சரி சொல்லிவிட்டு இப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம். அப்போ தான் வந்து நான் சொன்ன அந்த பாத்திரம் எனக்கு கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல்லாம் செஞ்சோம்னா வீடியோலாம் எடுத்தோம்னா நமக்கு நல்லா செய்கிற திங்ஸ் வந்து அப்படியே தெரியும். இந்த பாத்திரம் தான். இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட் இருக்கிறதுனால நமக்கு வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுமாரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் இருக்கும். நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பாத்திரம் தான் நான் ஒன்று எடுத்தேன். நம்ம ஒரு பிரியாணி செஞ்சாலும் சரி, ஏதாவது நிறைய ஸ்வீட்டு செஞ்சாலும் சரி, இதை நல்லா செஞ்சோம்னா நல்ல வெயிட்டாக இருந்தது. செம்ம வெயிட்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 3,500 என்னமோ போட்டிருந்தாங்க. ஆஃபரில் வந்து 1,900 2,000 போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருள்லாம் இப்போ நான் சொல்லியே ஆகணும். லுலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அப்பா இதில் அங்கே இல்லாத மசாலா எதுவுமே கிடையாது. தந்தூரி சிக்கனு, நம்ம சாம்பார் மிளகாய், அதுக்கு நமக்கு என்ன கொள்ளு பொடி, பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4-5 நாள் நிழல்லையே வச்சு நல்லா அது சருகா வர வரைக்கும் ஆன பிறகு மறுபடியும் நம்ம அதை செய்கிறோம். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை போல இருக்குது. இங்கே போனாக்கா எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போயிட்டு இந்த முருங்கைக்கீரை பொடி தான் இது முனையில். இதில் கொஞ்சம் வாங்கி நம்ம இட்லி பொடி மாதிரி திரித்து இந்த பொடியும் அதையும் மிக்ஸ் பண்ணாலே நமக்கு முருங்கைக்கீரை பொடி கிடச்சிரும். நான் தான் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது. 100 கேட்டாலும் நமக்கு கொடுக்குறாங்க. அந்தமாரி தான் ஒருத்தங்க வாங்கினாங்க. நான் எந்த பொடியும் வாங்கலை. நமக்கு எல்லாமே ஓரளவு செஞ்சுருவோம் வீட்டிலையே. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதில் அந்த பொடிங்களை பார்த்தாலும் நல்லாவும் இருந்தது. அதேமாரி ஊறுகாய் ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. அதெல்லாம் சும்மா அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். ஆனால் எங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டேன். அவள்கிட்ட கொடுத்தா அவள் இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்திருப்பா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் அப்புறம் கொஞ்சம் நம்ம எடுத்தோம். அப்புறம் பையன் வந்து அது உள்ளாரியே எல்லா ஐட்டங்களும் இருக்குது. பின்பக்கம் பார்த்திங்கனாக்கா நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்போ அவங்க பையன் போய் வாங்கிறதுக்கு போயிட்டாப்புல. நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மிளகாயிலே பாருங்கள், இதில் வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க. நமக்கு இங்கே கிடைக்காதுன்னு எதுவுமே இல்லை. அதேமாரி காய்கறியோட விதைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன்.
பாக்ஸில் பார்த்திங்கன்னா விரா மீன் வந்து தண்ணி விட்டு அதில் போட்டிருக்காங்க உயிரோட. அதே மாதிரி மட்டன் ஐட்டங்கள், சிக்கன் ஐட்டங்கள் எவ்வளவு வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ப்ரிப்பரேஷன் பண்ணியும் வச்சுருக்காங்க, நம்ம செய்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. எல்லாமே விலையோடு எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அன்றைக்கி விரா மீன் தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் நம்ம வெளியில் இப்போ ஒசூர்லாம் வாங்கினோம்னாக்கா எப்படியும் ஒரு 550 ரூபா அந்தமாரி இருக்கும். நம்ம கழுவுறதுக்கு கட் பண்ணுறதுக்கெலாம் எப்படியும் ஒரு 50 ரூபா கொடுப்போம். ஆனால் இங்கே ஒரு 650 ரூபா. ஆனால் அவங்களே நீட்டாக கழுவி கொடுத்துட்றாங்க. அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 100 ரூபா கூட வருது. மால்னாலே உங்களுக்கு ஜாஸ்தி தான் வரும். உள்ளேயே கொண்டு போய் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதேமாரி இந்த கேரளா மண்பானை ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்தது. நான் எதுவுமே அதெல்லாம் நான் எடுக்கலை, சும்மா அப்படி பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்தேன். இது இன்னொரு நாளைக்கு நான் வந்து தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். ஆனால் சின்ன சின்ன இந்த வுட்டில் இருக்கிற சின்ன சின்ன அந்த கொட்டாஞ்சிலே செஞ்சுருக்கிற மாதிரி இருக்கிற கரண்டி மாத்திரம் ஒரு 2 எடுத்தேன். அதேமாரி குட்டி ஐட்டத்தில் ஒரு எக்கு ஊற்றுற மாரி ஒரு இது எடுத்தேன். பாருங்க, இது எல்லாமே மட்டன் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன சொல்லப்போனால் ஆட்டோட தலையை கூட வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் கூட வச்சுருப்பாங்களா அப்படின்னு கூட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில் தலை வச்சுருந்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது மாலில். இப்போ இந்த பாருங்கள், இந்த 3 இது வச்சுருக்காங்க பாருங்கள். இதுமாரி எல்லாமே இருக்குது. நல்லா நீட்டாக கழுவி பக்காவாக வச்சுருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வாங்கிக்கிட்டு. போக்குள்ளார நாங்கள் ஒரு சாயந்தரத்தில் போனோம். அது நைட் ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டன் வரக்குள்ளார அந்த வீடியோவும் இப்போ நான் ரீசெண்டாக பகலில் போனப்போ வீடியோவும் 2யும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் போக்குள்ளே பகலாக இருக்கும், ரிட்டன் வரக்குள்ளார இருட்டாக இருக்கும். இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.